சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உடனே அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெதுவடை. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெள்ளை உளுந்து 1 டம்ளர். இது 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. அப்புறம் வடை ரொம்ப ஹார்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு உங்களுக்கு பிடிக்கலன்னா 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 கொத்து கருவேப்பிள்ளை, 1 பச்சை மிளகாய் சின்ன கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி அதையும் சின்ன கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க நம்ம மாவு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ உளுந்த 1 மணி நேரம் ஊற வச்சாச்சு. அதை மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டை ஓட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, அப்புறம் மாவு பிடிக்கிறதுக்கு வராது. இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். இப்போ நம்ம இதை அரைச்சாச்சு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு அரைச்சி வச்சுருக்க மாவு உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் மிளகு, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், அப்புறமா வெங்காயம், கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வடையை தட்டி போட்டுடலாம். இப்போ இது நல்லா செவந்தடிச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வெளில வச்சிடலாம். நல்லா சூடான சுட டீயோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்திருக்குன்னே எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சமையலறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.